ஒரே சோக ஸ்டேட்டஸா போட்டிருக்கா. சரி இல்லையே. உங்க பாய் ஃப்ரெண்ட் அன்ஃபாலோ பண்ணிட்டா. அடி பாவி. இதுக்கப்புறம் கொஞ்சம் டீப்பா அனலைஸ் பண்ணணும். ஓகே, சோ இவள அவன் அன்ஃபாலோ பண்ணிட்டா, அவனும் இவள அன்ஃபாலோ பண்ணிட்டாங்க. அண்ட் 24 ஹவர்ஸ்க்கு மேல இருக்கிறதுனால இந்த வாட்டி கொஞ்சம் பெரிய பிரச்சனையா இருக்கும்னு நினைக்கிறேன். கிடைச்ச தகவல் வச்சு பார்த்தா இது ஒரு பாய் பெஸ்டியால தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா கேர்ள் பெஸ்டியாலும் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நிறைய சொல்லப்படுது. பிரேக்கிங் நியூஸ், எல்லா போஸ்டையும் டெலீட் பண்ணிட்டே இருக்காங்க. ஒண்ணா அழிஞ்சிட்டே போகுது. அது மட்டும் இல்லாம ஹைலைட்ஸ் எல்லாமே அழிக்கப்படுது. நெவர், இதுக்கு மேல பொறுக்கவே முடியாது. மச்சி வா அருணாச்சலம், நீங்க தான் வருவேன்னு எனக்கு தெரியும். எப்படி அவ அன்ஃபாலோ பண்ணிட்டா, ஹைலைட் தூக்கிட்டா, போஸ்ட் டெலீட் பண்ணிட்டாங்கிறதுல பிரச்சனை கிடையாது. அதை விட ஒரு சூப்பர் நியூஸ் இருக்கு. நேத்து நைட்டு சுமார் ஒரு 1:30 போல வெறும் குறிப்பிட்ட ஃப்ரெண்ட்ஸுக்கு கரெக்டா ஒரு 7 செகண்டுக்கு பார்த்தா ஒரு பையனோட கையை வந்து ஸ்டேட்டஸா வச்சிருக்கா. வெறும் 7 செகண்ட் அவ டெலீட் பண்ணிட்டாமேல, டெலீட் பண்ணிட்டா. ஓ, அப்ப இந்த பிரச்சனைக்கு காரணம் யாரு? அந்த கை தான் காரணமா? எக்ஸாக்ட்லி. அந்த கை யாருன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா இந்த கேஸை நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். கண்டிப்பா நம்ம கிளாஸ்ல தான் அந்த கை இருக்குன்னு